வணக்கம் அனைவரும். நாய்க்குட்டி வடிவில் என்னையே ஆலை ஒன்று வெட்டி தருங்கள். நான் இந்த கியூட்டிகளை நேசிக்கிறேன். அது செய்யப்படும். வாங்க தொடங்கலாம். இதனை திறக்கிறேன். பாத்திரத்தில் கசக்கி பார்க்கிறேன். இந்த மாவு ஏற்ற பான் கேக்குகளை உருவாக்குகின்றது. அதை ஒரு தட்டில் வைப்பது. இப்போது எங்களிடம் சரியான அளவு உள்ளது. இதிலிருந்து நாயின் முகத்தை உருவாக்கப் போகிறேன். ஓ, இங்கு சாக்லேட் பேஸ்ட் உள்ளது. நான் நுடல்லா பயன்படுத்துகிறேன். நம்முடைய குட்டி நாய் பழுப்பு ரோமங்களை கொண்டது போல் இருக்கிறது. அருமை. இப்போது கண்கள் தயார். நாய் பேன் கேக் முடிந்து விட்டது. நீ என்ன செய்தாய்? ஓ, அதுதாங்க. பாட்டி உனக்கு ஒரு நல்ல விஷயம் காட்டுவாரு. எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி வேண்டும். அதை கீறுகிறேன். மற்றும் இதோ செவ்வாழைப்பழம் மற்றும் நாவல் பழத்தால் செய்யப்பட்ட ஒரு குட்டி நாய். வாவ், நம்ப முடியவில்லை. ஜூடி, நான் என்ன செய்திருக்கிறேன் பார்க்க. ஆஹா, இது குளிர்ச்சியானது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு ஒரு டோஸ்ட் இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் பீனட் பட்டர் வேண்டும். ஓ, முடிந்து போச்சு. நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். ஒரு யோசனை. என் முகத்தில பீனட் பட்டர் இருக்கிறது. அதை டோஸ்டில் பரப்புவேன். அற்புதம், அது போதுமானதாக இருக்கும். ஜூடி, நீங்க ஒரு வாழைப்பழம் மற்றும் ஒரு ஸ்ட்ராபெரி. நன்றி பாட்டி. மூசு கண்ணுகள் ஆச்சரியமாக இருக்கிறது. காத்திருங்கள், சில விவரங்களை கொண்டு வருவோம். அந்த காது பாருங்கள். வாவ், இது சரியானது. அது மிக சிறப்பாக இருந்தது. லில்லியன், சாப்பிடுங்க. ஏ, நீ எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாய். நான் எங்கிருந்து தொடங்குவது? இது மிகவும் சுவையற்றதாக தெரிகிறது. வெறும் பிரெட் மற்றும் பூனை. இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? ஸ்ட்ராபெரி நாய் அருமையாகிறதே. இதை பார்க்கலாம். ஓ, தோசைகள் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். ஓ, ஆம், வெற்றி எனக்கு சேர்ந்தது. இப்போது எனக்கு கோழி வேண்டும். கண்டிப்பாக. வெறும் ஒலியுடன் எங்கே செல்கிறீர்கள்? அடுத்தது வாழைப்பழம். நான் இந்த வாழைப்பழத்தை சாக்லேட்டில் மூழ்க வைக்கப் போகிறேன். அப்பப்பா, ஒரு பிளேட் மீது வைக்கிறேன். அடுத்தது நமக்கு சில ஸ்கிட்டில்ஸ் வேண்டும். இந்த கண்கவர் இனிப்புகளை நான் காதலிக்கிறேன். உள்ளன. அது ஒரு கூர்மான் பாலக்குட்டியை போலவற்றாக செல்கிறது. நன்றாக இருக்கிறது. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். முடிந்துவிட்டது. ஆனால் அதற்கு சில அலங்காரம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சூடான அடுப்பில் ஒரு பானை நீர், அதில் ஜெலடின், மேலும் நிறம் எல்லாமே கலந்து கலவை கையாகிவிட்டது. Pressure in reverse amri ordigil in shout. அது ரெடியாச்சு. நாம் சில ஜெல்லி எடுக்க போகிறோம். சில நிமிடங்கள் காத்திருந்து தயாராக இருக்கிறது. அழகு காட்சியிலிருந்து ஜெல்லியை எடுத்தல். இப்போது கேக்கிற்கு செல்கிறோம். ரொம்ப சிறந்தது. எனக்கு இன்னொரு ஓட்டை உள்ளது. நான் அதை நுடெல்லாவால் நிரப்பப் போகிறேன். எல்லாரும் அதை விரும்புகிறார்கள். அதிகமானால் நல்லது. அற்புதம். சாக்லேட் கடினமாகும் போது அதை கேக்கில் வைத்து விடுகிறோம். உங்களே பாருங்கள். வாவ்! அனிட்சோட்டா அகச்சம் ஃப்ரைஸ் பிரியார்கெட். வாவ், என்ன ஒரு கேக்! ஜூடி அருமையான யோசனை ஒன்றை கொண்டு வந்தார்.
நான் சீக்கிரம் செய்ய வேண்டும். எனக்கு பாஸ்தா உள்ளது. சில சிவப்பு மிளகாய் நறுக்குகிறேன். ஓ, சில பன்னீர். ஆஹா, இப்பசலை. இது உண்மையான கோழியாக தெரிகிறது. லில்லியன், அதை முயற்சி செய். வாவ், நீங்கள் அருமையாக செய்தீர்கள். வாவ், ஓ, கேன்சம் போர்டாக இருக்கிறது. ஒரு முழு கேக். அது எனக்கே. கேக்குடன் தொடங்க விரும்புகிறேன். அது அற்புதமாக ருசியாக இருக்கும். மேலும் அங்கே தேவையானங்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. ருசிகரமாக உள்ளது. கேக், அது மிகவும் குளிராக இருக்கிறது. அன்று செய்தீர்கள் சமையலாளர். அடுத்ததுக்கு போகலாம். ஆமாம், மிளகு. அது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது இந்த அழகான சின்ன சின்ன பென்குயின்ஸ். ஓ, இது மலிவு மற்றும் சுவையானது. ஜூடி வெற்றியாளராகிறார். என்ன, உண்மையா? ஏ, வெற்றி எனது. இப்போது ஒரு பாம்பு வடிவில் ஒரு உணவு. அது மிக அவ்வளோ சுவாரஸ்யம். ஏனென்றால் நான் ஒரு குளிர் யோசனையை கண்டுபிடித்தேன். நாம் சாக்லேட் சிரப்பை வார்ப்பது மூலம் துவங்குவோம். அது ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கும். இப்போது எனது பிடித்த கம்மிகள் மற்றும் மார்ஷ்மல்லோக்கள் மற்றும் கண்களுடைய மக்ரூன் தலை. பாட்டி, அதை வாசிக்கவும். ஓ, ஜூடி, நீ மிகவும் நல்லவள். உன் பாட்டி அதில் குறைவாக இல்லை. நான் மாவு செய்து விட்டேன். இது சிறப்பு. நான் இது ஒரு பாம்பின் வடிவத்தை கொடுக்க போகிறேன். அப்ப நம்முடைய இனிப்பு பாம்பு சுடப்படுவதற்கு அதை ஓவனுக்கு அனுப்புவோம். இன்னும் உண்டு பாம்பு. செயர் இருக்கு. ஓ, நல்ல வேளை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம். என்ன மயக்கம். அதை நக்காம்போல் மணக்கிறது. நத்தை வெட்ட வேண்டும். அற்புதம். இப்போது எனக்கு சாண்ட்விச் தயாரிக்க தேவையான பொருட்கள் வேண்டும். இங்கே அசைவுகள் உள்ளன. சில சீஸ், பெப்பரோனி, தக்காளி, சில சீஸ், ஹாம், லெட்டூஸ் மற்றும் எல்லாவற்றையும் மூடி சில விவரங்களை சேர்த்து வோலா. அடுத்ததாக சில சாலட் இலைகளை எடுக்கிறோம். அவற்றின் மீது நமக்கான சாண்ட்விச்சை வைப்பது. அது என்ன? கவனமாக இரு. நான் ஒரு கலைப்பொருளை வைத்திருக்கிறேன். நான் ஒரு பாம்பை உருவாக்குகிறேன். இதனை தங்கம் நிறமாக வரைய வேண்டும். இந்த நிறத்தை பாருங்கள். உதாரணமானது. இது மிகவும் உண்மையாக தோன்றுகிறது. லிலியன், இதை முயற்சி செய். ஓ, இது மிகவும் உண்மையானது. சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். வாவ், நான் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. வாவ், இதுவே உண்மை. நான் தாக்கப்பட விரும்பவில்லை. உதவி காத்து. காரியம் தாங்க. அது நிஜமான பாம்பு இல்ல. வாவ், இது ஒரு கேக். நான் மிகவும் பயந்து விட்டேன். ஓ, அது என்ன? ஒரு மக்ரூன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, பெரிய சாண்ட்விச். அதை ஒரு முறை முயற்சி செய்வோமா? மிகுந்த ருசி. பாட்டி, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் வெற்றியாளர். நான் இதை பற்றி ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. நன்றி. கைஸ், இந்த வீடியோவிற்கு லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே கருத்து வரவும் விடுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். விரைவில் சந்திப்போம். பை.